I'm really glad to meet you all in this video. ஸோ நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிற வேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் இன் ஜோயல் சாப்டர் 2 verse 21. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Dear viewers, God is telling you, don't be afraid. பயப்படாதீங்க, எதை பார்த்தும் பயப்படாதீங்க. God is going to do great things in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் இன்றைக்கி பயந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய போகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. அது என்ன மாதிரி சூழ்நிலை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷன் உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், உங்களோட லைஃப்பில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் இருக்கலாம், இல்லை உங்களோட கெரியரில் இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம். எனிதிங் நீங்கள் எதை நினச்சி ரொம்ப பயந்து போய் இப்படி ஆயிடுமோ, இல்லை எனக்கு அப்படி ஆகிடுமோ, நான் பயந்த விஷயம் எனக்கு நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அவர் பயங்கரமான கர்த்தர், அவர் பெரிய ஆண்டவர், அவரால் முடியாததுன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ பெரிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கிளை பண்ண போகிறேன்னு சொல்லி உங்ககிட்ட இன்றைக்கி அவர் ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வரியிங் அபவுட் தட், இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் டூ மச் அபவுட் தட், ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் இன் ஆல் யுவர் டேஸ். ஜெகோசஃபத் அப்படின்ற ஒரு ராஜா அந்த பைபிளில் நம்ம போடப்பட்டிருக்குது. அவர் ஒரு பயங்கரமான ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு. அது என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட ஒரு படைகள் சேர்ந்து வருது. அந்த நியூஸை கேட்ட உடனே அவர் ரொம்ப பயந்து, இவ்வளோ பேரை நம்மளால் எப்படி ஒரு ஆர்மியாக எப்படி இவ்வளோ ஆர்மி நம்மளால் ஜெயிக்க முடியும், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பயந்து அந்த இடத்துல அவர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, டிஸ்கரேஜ் ஆகாத, டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட், ஃபார் காட் வில் ஃபைட் த பேட்டில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த யுத்தம் என்னோடது, நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கக்கிட்ட ஜெகோசஃபத் கிங் கிட்ட பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ராஜா அவருடைய ஆர்மிஸ்க்கு என்ன ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி என்டையர் ஆர்மி, என்னுடைய போர் வீரர்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அவர் அனுப்புகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, they sang and praised God with joy. சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடிக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி அந்த ஆர்மி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க பாடி அவங்க ஆராதிக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 3 நேஷன் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்கள். they fought against each other, they turned against one another, so they destroyed each other and not a single one was alive. 3 பேருமே அடிச்சு ஒருத்தர் கூட உயிரோடு இல்லைன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு பார்க்குறோம் நம்ம. ஸோ கிங் ஜெகோசஃபத் பார்த்தீங்கன்னா ஒருத்தையும் கூட அவர் ஃபைட் பண்ணவே இல்லையா. கர்த்தர் அந்த பேட்டிலில் முடிச்சிட்டாரு. ரொம்ப இம்பாசிபிளாக தெரியுங்க, அந்த பீப்புள்ஸை டிஃபீட் பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் பயப்படுற இடத்துல நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே ரெஜாய்ஸ் பண்ணி மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் நடுவில் ஒரு பெரிய மிராக்கிளை பண்ணுவார். அதை அப்படியே அப்சைட் டவுனாக மாறுறத நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. If you trust this promise verse, then I would like to pray for you. Dear Lord, I thank for this wonderful promise verse, Lord. I pray for each and every viewers, Lord, according to your promise. Lord, let them rejoice and be glad. ஆண்டவரே, நீங்கள் அவங்களோட நடுவில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி சுவாமி. Let them see how mighty you are, Lord. Let them see the miraculous thing in their life, Lord. Bless each and every one, Lord. In the name of Jesus we pray.